எல்லாருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு மார்கழியோட 27ஆம் நாள் கூடாரவள்ளி. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த கூடாரவள்ளியை உங்க கூட ஷேர் பண்றதுல ரொம்பவே சந்தோஷமா இருக்க. ஸ்ரீ கோவிந்தா அவர்கள் ஆண்டாள் அம்மாவை கரம் பிடிக்கிற நாள் தான் கூடாரவள்ளின்னு சொல்லுவாங்க. இந்த கூடாரவள்ளியில ஆண்டாள் அம்மா தவம் இருக்கும்போது 100 அண்டா அக்கார வடிசல் படைக்கிறேன்னு சொல்லுவாங்களாம். அக்கார வடிசல்னா பாலும் நெய்யும் அதிகமாக ஊற்றி செய்வாங்க. திருப்பாவை படிக்கிறவங்கள 2வது பாசுரத்தில் பாலும் உண்ணும் நெய்யும் உண்ணும் சொல்லுவாங்க. அக்கார வடிசல் அள்ளும்போது அப்படியே பாலும் நெய்யும் உருகி கையில் ஊற்றணுமா, அதாவது அது அள்ளி சாப்பிடும் போதே பாலும் நெய்யும் வடிணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்பவே அழகாக இருக்குல்ல இந்த கதை. ஸ்ரீவல்லிபுத்தூரில் கூடாரவள்ளியை வெகு விமர்சையாக கொண்டாடுவாங்க. பார்க்கவே தவம் இருக்கணும் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இந்த கூடாரவள்ளியை பற்றி நிறைய படங்கள் கூட இருக்குது. நம்ம படங்களை பார்க்கும்போது கூட இதோட கதைகள் நம்மளுக்கு ஈஸியாகவே புரிஞ்சிருக்கும். சில புராணங்களை படிக்க படிக்க நம்மளுக்கு ஆர்வமாகவும் இருக்கும். நீங்கள் புராண கதைகளை எத்தனை பேர் படிச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். ஆண்டாளும் பெருமாளும் கதைகளை கேட்கும் போது எனக்கே ரொம்ப ஆச்சரியமாகவும் இருந்தது. இது என்னோட முதல் கூடாரவள்ளி. நான் எல்லா வருஷமும் நான் இருப்பேன். ஆனால் கூடாரவள்ளி பெருசாக அதில் நான் போய் கலந்துக்க மாட்டேன். இந்த வாட்டி ஜடை வாங்கி கொடுக்க சொன்னதுனால எனக்கு ஆர்வமும் அதிகமாக இருந்ததுனால நான் எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். இன்றைக்கி இங்கே சக்கரை பொங்கல் தான் தருவாங்க. ஏன்னா பெருமாளுன்றதுனால வெண்பொங்கல் தருவாங்க. ஆனால் இன்றைக்கி அதாவது கூடாரவள்ளி அப்படின்றது அக்கார வடிசல். அதை நம்ம சக்கரை பொங்கல் மாதிரி தான் இருக்கும். ஆனால் தண்ணிக்கு பதிலாக அதில் பால் அதிகமாக ஊற்றி நெய் இன்னும் அதிகமாக ஊற்றி செய்வாங்க. அதை சாப்பிடும் போதே அப்படியே அந்த பாசுரத்தில் சொல்கிற மாதிரியே தேனும் பாலும் அப்படி உருகி சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். நீங்கள் எத்தனை பேர் கூடாரவள்ளியில் போயிருக்கீங்கன்னு தெரியல. கிடைச்சா இன்றைக்கி கண்டிப்பாக போங்க, இல்லை நாளைக்கு கூட போங்க. அந்த அலங்காரங்கள் எதுவுமே கலையாமல் அப்படியே தான் இருக்கும். வாழ்க்கையில் கஷ்டப்படுறவங்க நம்ம கஷ்டத்தை மட்டுமே நினைக்காம நம்மளுடைய எண்ணங்களை வேறு எதிரிலாவது மாற்றி நம்மளுடைய சிந்தனைகளை மாற்றும் போது இந்த மாதிரி கதைகளும் புராணங்களும் நம்மளுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கதைகளும் புராணங்களும் சம்டைம்ஸ் கேட்கும் போது போர் அடிக்கலாம். ஆனால் உங்களுக்கு அதில் ஆர்வம் இருந்தால் நீங்கள் அந்த கதைகளாகவே வாழ ஆரம்பிப்பீங்க. இதுதான் அந்த அக்கார வடிசல். எனக்கு இதை தான் கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி அந்த சாமிக்கு போடுற அச்சதையும் கொடுத்தாங்க. அதில் கற்கண்டும் இருந்தது. ரொம்ப ரொம்ப மெய் சிலிர்த்து போனேன். என்னால் சொல்ல வார்த்தைகளே கிடையாது. அதிரசம், பொரி உருண்டை, ரவா லட்டு, இன்னும் பல விஷயங்கள்லாம் அங்கே இது பண்ணாங்க. பழங்கள் அது இது சொன்னாங்க. பூந்தி, லட்டு, வடை, திருப்பதியில் செய்வாங்க இல்லையா அந்த லட்டு கூட இங்கேயே செஞ்சு திருமலையிலே செஞ்சு கொடுத்தாங்க. பார்க்கவே அந்த அம்மா அவ்வளோ அழகாக இருந்தாங்க. நீங்களும் உங்களுக்கும் டைம் இருந்தால் கண்டிப்பாக இன்றைக்கி கூடாரவள்ளியில் கலந்துக்கோங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை தானே கலந்துக்கணும், ஒன்றும் தப்பு இல்லைல்ல. நாளைக்கு மீண்டும் ஒரு வீடியோ சந்திக்கலாம்.